சாமி அருள் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்க மாட்டானாம். இப்படி எங்களுடைய ஆக்கள் சொல்லுவோம். இன்றைக்கு பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் மக்களுக்கு என்று சொல்லி பல விடயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இழப்புகளுக்கு மத்தியில் பலவிதமான கொடுப்பனவுகளால் பலவிதமான விடயங்களை முன்னெடுப்பதனால் அரசாங்கம் ஓரளவுக்கு மக்களுடைய துயரத்தை கண்ணீரை துடைப்பதற்கு முனைகிறது என்பதை பார்க்கின்ற பொழுதும் இந்த செயற்பாடுகள் மக்களுடைய கரங்களில் சரியாக சென்று சேருகின்றதா அல்லது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் செல்வதற்கு தடையாக யார் இருக்கின்றார்கள்? இப்படியான கேள்விகள் பல இன்று சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்ற விடயமாகவும் மக்களுடைய பெரும் பிரச்சனையாகவும் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது வெள்ள அனர்த்தத்தின் பொழுது இழப்புகளை ஏற்படுத்திய சேதங்களை ஏற்படுத்திய வீடுகளுக்கு ஒவ்வொரு வகையிலான இழப்புகளுக்கு ஒவ்வொரு வகையிலான நஷ்ட ஈடுகள் வழங்கப்படுவதாக அல்லது ஒரு கொடுப்பனவு வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தது. அந்த வகையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும், அதாவது வீடு சுத்தம் செய்வதற்கான நிதியாக 25,000 ரூபாய் பணத்தை ஒதுக்கியிருந்தது அரசாங்கம். அது நாடு தழுவிய ரீதியில் அனைத்து பிரதேசங்களுக்கும் சமமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏனைய அனர்த்தங்களின் அளவுகள் தொடர்பில் அதனுடைய கணதிகள் தொடர்பில் ஏனைய கொடுப்பனவுகள் இருந்தாலும் இந்த வீடு தூய்மையாக்குவதற்கான அதற்கான ஆரம்பகட்ட பணிகளுக்கான கொடுப்பனவு நாடு முழுவதும் பொதுவாகவே இருந்தது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய கிராம அலுவலர்களூடாக தரவுகள் சேகரிக்கப்பட்டு அந்த தரவுகள் ஒன்றாக தொகுக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் மாவட்டங்களுக்கு தேவையான நிதிகள் அனுப்பப்பட்டது. யாழ்ப்பாணத்திற்காக இருக்கட்டும் அல்லது கிளிநொச்சிக்காக இருக்கட்டும், முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, திருவோணமலை, இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய அரசாங்க திணைக்களங்களூடாக மக்களுக்கு சென்றடையும் வகையில், இது கிராம சேவை அலுவலர்களூடாகவே அது சென்றடையும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அது மக்களுக்கு தெரியும். ஆனால் இன்று அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டில் நிற்கிறது. இன்று பல பிரதேசங்களில் இந்த கிராம சேவையாளர்கள் மீது பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமக்கான அந்த நிவாரணம், தமக்கான அந்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என்பது இன்று பல மக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவற்றில் ஒரு சில விடயங்கள் என்னுடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு ஏற்படுத்தி பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். நான் அதற்கான ஆதாரங்கள் எனக்கு தேவை, அப்படி இருந்தால் தான் நான் பேசலாம் என்று சொன்னதற்கு அமைய ஒரு சில ஆதாரங்கள் அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டது. அதை வைத்துக்கொண்டு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலில் இந்த காணொளி ஒன்றை பாருங்கள். இன்று, அதாவது நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இன்றைய நாளில் இந்த பிரதேசத்தில் இந்த வீடுகளுக்குள் வெள்ளம் எவ்வாறு நிற்கின்றது. இது பூநகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். இந்த பூநகரியில் இருக்கின்ற இந்த பிரதேசத்தில் இன்று வரை வற்றாத வெள்ளத்தின் மத்தியில் வீடுகளில் தங்கியிருக்கின்ற குடும்பங்கள் பல இருக்கின்றது. இவர்களுக்கான எந்த விதமான கொடுப்பனவுகளும் வழங்கப்படவும் இல்லை. யாரும் இவர்களை சென்று பார்க்கவும் இல்லை. அதே நேரம் இந்த இடங்களுக்கு அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக கிராம சேவையாளரோ அல்லது அபிவிருத்தி உத்தியோகத்தரோ யாருமே சென்று பார்க்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இன்று வரை, நேற்றைய தினம் வரை யாருமே செல்லவில்லை. நேற்றைய தினம் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் சென்று பார்த்திருக்கின்றார். காரணம், ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் நான் பேசுவதற்கு முன்னர் இன்னும் ஒரு வலைதளத்தில் இந்த பிரச்சனை தொடர்பாக மக்களுடைய கருத்துக்கள் காணொலிகளாக பரவியிருந்தது. இதன் பின்னணியில் உடனடியாக டிஓ அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார். ஆனால் இன்று வரை கிராம சேவையாளர் அந்த இடத்தை பற்றி எந்தவித தரவுகளும் எடுக்கவும் இல்லை, தங்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவுகள் வழங்கவும் இல்லை என்பது மக்களிடம் இருக்கின்ற குற்றச்சாட்டு. இது இங்கு மாத்திரம்தானா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த கிராமத்துல 385 குடும்பம் நாங்கள் இருக்கிறோம். இந்த வெள்ள அனர்த்தம் காரணத்தால ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் உண்மையிலேயே தண்ணி வந்திருக்கிறது. தண்ணி வந்ததை கிராம சேவையாளர் சரியான முறையில பார்வையிடையில. அந்த தருணத்துல தன்னுடைய வேலை செய்கிற கையாக்களை வச்சு தனக்கு பிடிச்ச ஆக்களுக்குரிய மாதிரி பேர் விவரத்தை எடுத்து கச்சேரிக்கு கொடுத்து கொடுப்பனவுகள் வழங்கி இருக்கிறார். இது சம்பந்தமாக நாங்கள் கேட்க போனால் எங்களை பல தடவை போலீஸுக்கு அறிவிச்சு அரெஸ்ட் பண்றதுக்குரிய ஒழுங்கு செய்திருக்கிறேன். நான் எல்லாம் பல தடவை ஜிஎஸ்டி பிரச்சனை என்று நாங்கள் போய் கேட்க போக என்ன போலீஸுக்கு அறிவிச்சு உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி இருக்கிறார். அதுபோல எங்களை கிராமத்துல 2 பேரை அரெஸ்ட் பண்ணி இத்த வரைக்கும் நீதிமன்றத்துல வழக்கோட இருக்கணும். பக்கத்துலதான் இருக்கிற ஒரு சகோதரி, அவாவும் ஒரு பிரச்சனையை தட்டி கேட்க போக ஜிஎஸ் உடனடியாக அரெஸ்ட் பண்ணி போலீஸை கொண்டு அரெஸ்ட் பண்ணி இத்த வரைக்கும் நீதிமன்றத்துல ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் எங்களை நாவக்காட்டு கிராமத்திலிருந்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமாக எங்களோட பிரதேச செயலாளருக்கோ அல்லது உதவி அரசாங்க அதிபருக்கோ தெரியாது. எங்களுடைய கிராம சேவையாளர் நாங்கள் ஏதாவது பிரச்சனைகளை அவரிடம் கதைக்க போனால் அவர் எங்களோடு மனுஷர் மாதிரி கதைப்பதில்லை.
ஏனோ தானோன்ற மாதிரி கலைக்கிறது. நாங்கள் போன் எடுத்து ஒரு அவசரத்துக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதத்துக்கு சைன் பண்ணணும், டிராபிக் பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்கு நாங்கள் சைன் பண்ணணும் என்று சொல்லி போன் பண்ணி கேட்டாலும் எனக்கு போன் எடுக்கலாம், இந்த டைமுக்கு தான் நீங்கள் போன் எடுக்கலாம் என்று எங்களை அச்சுறுத்தல் செய்து வருகிறார். தனக்கு பிடித்தவர்களுக்கு மட்டும் தன்னுடைய உதவிகளை கொடுத்து வருகிறார். இவ்வாறான பிரச்சனைகளை பல விஷயங்களிலே செய்து வருகின்றார். இந்த பிரச்சனையை நாங்கள் தட்டி கேட்க பிரச்சனைக்குரியாக்களை நாங்கள் நடந்து வருகிறோம். ஆகவே இந்த கிராமத்திலே நாங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கிறோம். சரியான வறுமக்கோட்டின் கீழே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த நாவல்காட்டு கிராமத்திலே இனியிலேண்ட வறுமக்கோட்டின் கீழே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு போறதுக்கு பாதை இல்லை. குளம் உடைச்சு ஒரு பாதை தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குது. இந்த பாதையை கூட திருத்தி தர்றதுக்கு ஒரு மனுஷர் இல்லை. எங்களை கிராமத்தை வந்து பார்வையிடுறதுக்கு யாருமே வரையில்லை. நாங்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனைப்பட்டு இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சரியா கஷ்டப்பட்டு இந்த கிராமத்துல வசித்து வருகிறோம். ஆகவே இந்த கிராம சேவையாளரால எங்களுக்கு நிம்மதி இல்லை. உடனடியாக இந்த கிராம சேவையாளரை வெளியேற்ற வேண்டும். நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் ஐயா கரம் கூப்பி கேட்கிறோம். இந்த மக்கள் நிம்மதியாக இருக்கணும். இப்படியான கிராம சேவையாளர் எங்களோட அனுர அரசாங்கத்துல கேவலமான கிராம சேவையாளர் இருக்கக்கூடாது, வெளியேற வேண்டும் என்று இந்த இடத்துல நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சகல மீடியாக்கள் ஊடகங்கள் அனைவரும் இந்த தகவலை ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையை சரியான முறையிலே தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த காணொளி ஒரு மிகப்பெரியதொரு பேசுபொருள். காரணம், ஒரு கிராம சேவையாளராக இருப்பவர் ஒரு பிரதேசத்தின் மீது எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அல்லது அவர்கள் மீது வெறுப்பு காட்டுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, பழைய காலங்களில் இந்த சாதிய ரீதியிலான வகைபாகங்கள், பிரிப்புகள், இந்த சாதிய வேற்றுமைகள் வந்து ஒரு சில விடயங்களை இந்த அதிகாரிகள் பிரித்து பார்ப்பதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் காரணியாக இருந்தது. அது யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. அது கடந்த காலங்களில் என்று சொன்னாலும் இப்பொழுதும் அது இருக்கின்றது என்பதுதான் வேதனை இருக்கின்றது சில இடங்களில். அதே போல் தொழில் ரீதியில் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஏதாவது தங்களுடைய தவறை இவர்கள் எடுத்து கூறிவிட்டார்கள் அல்லது தங்களுக்காக நீதியை கேட்டு வந்து விட்டார்கள், தமக்கு எதிராக வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இந்த இழப்பீடுகள் வருகின்ற பொழுது அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளோ ஏனைய வெகுமதிகளோ கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களை புறக்கணிப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் பல இடங்களில் இந்த கிராம சேவையாளர்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த காணொளி. உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே பல கிராம சேவையாளர்களுடைய வீடுகளும் அனர்த்தம் என்று வருகின்ற பொழுது எல்லோருடைய வீடுகளும் பாதிப்பு தான். உதாரணத்துக்கு நான் சொல்வது என்று சொன்னால், ஜனாதிபதியோடு எப்பொழுதுமே கூட இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய பாதுகாப்பு விடயங்களில் மிக முக்கியமான ஒரு நபர். அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சமூக வலைத்தளங்களில் பார்த்திருப்பீர்கள். அவருடைய வீடு கூட அர்த்தத்தின் பொழுது பாதிக்கப்பட்டது. அவர் அந்த வீட்டை தானே நின்று சுத்தப்படுத்துவதை ஒரு காணொலியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல் எல்லோருடைய வீடுகளிலும் இந்த அனர்த்தங்கள் இருக்கிறது தான். கிராம சேவையாளர் என்று சொன்னால் அவருக்கும் அனர்த்தங்கள் இருக்கிறது, அவருக்கும் இழப்புகள் இருக்கிறது தான், இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அவற்றிலிருந்து மீள்வதற்கான வழிகளையும் அவர் உருவாக்கி கொண்டு தன்னை சார்ந்த தான் எந்த கிராம சேவையாளராக இருக்கின்றனோ அந்த பிரதேசத்தையும் பொறுப்பில் எடுத்து அங்கே இருக்கிற மக்களையும் பார்க்க வேண்டியது அவருடைய கடமை. இப்பொழுது பெரிய கேள்வி இருக்கிறது என்னென்று சொன்னால், அரசாங்கம் கேட்கின்ற பொழுது கொடுக்கப்பட்ட அந்த விவரங்கள், அப்பொழுது பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரி, அரசியல் பேசுகின்றவர்கள் சரி சொன்னபடியும் யாழ்ப்பாணத்தில் இத்தனை தூரம் எங்கே இருக்கிறது பாதிப்பு, வடக்கில் எங்கே இவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் கேட்டிருந்தார்கள். இவ்வளவு தூரத்துக்கு காசு இங்கே வர வேண்டிய அவசியமில்லை என்று கூட பலர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கு இன்னும் அந்த கொடுப்பனவுகள் சென்று சேரவில்லை என்பது அவ்வளவு வேதனை. அப்படின்னு சொன்னால் இந்த தரவுகள் எவ்வாறு சேகரிக்கப்பட்டது அல்லது இந்த தரவுகளின் நிமித்தம் கொடுக்கப்பட்டவர்கள் யார்? ஏற்கனவே ஒரு பாடசாலை மாணவன் ஒருவர் கல்லுண்டாய் பிரதேசத்தில் ஒரு வழக்கை மனித உரிமை அலுவலகத்தில் கொடுத்திருந்தார் என்று சொல்லி ஒரு செய்தியை பார்த்திருக்கின்றோம். தங்களுடைய வீடும் வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டது, ஆனால் தனக்கான கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என்று சொல்லி பாடசாலை மாணவன் ஒருவர் கடிதம் கொடுத்ததாக செய்தியை பார்த்திருப்போம். அந்த கல்லுண்டாய் பிரதேசம் இன்னும் பல பிரச்சனைகள் அதற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதே போல ஒரு பிரச்சனை தான் இந்த தெளிகரை பிரதேசம். இந்த இடத்திலும் இதே போன்ற ஒரு பிரச்சனை தான். அதாவது அந்த கிராமத்திலிருந்து வெள்ளம் வெளியே செல்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. வெள்ளம் பத்தும் வரை அந்த இடத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். வேறு இடங்களுக்கு செல்வதற்கும் அருகில் எந்த இடத்திலும் அவர்களுக்கு தங்குவதற்கான இடங்கள் இல்லை, எல்லாமே காடு. அந்த இடத்தில் மக்களை குடியேற்றி இருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த வெள்ளத்திற்குள் மூழ்கி இருக்கிறார்கள். வெள்ளம் வெளியே செல்வதற்கான எந்த வழிகளும் இல்லை, வடிகால் அமைப்புகளோ எதுவுமே இல்லை. அதே நேரம் ஏனைய வீதிக்கு அடுத்த பக்கத்திலும் வெள்ளம் தான் நிற்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த மக்களுக்குரிய பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அல்லது இவர்கள் இந்த சமூகம் இங்கே வாழுகின்ற மக்கள் தேவையற்றவர்கள் என்று கருதப்படுகின்றவர்களா அரசாங்கத்தால்? இந்த விடயம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது.
இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இங்கே பாருங்க, இது போல இந்த வீடு போல எத்தனையோ வீடுகள் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு ஆக்கள் குடி வராமல் பாழடையுது. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 50-60 வீட்டுக்கு மேலே. இது எங்கன்னு சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குள்ள சர்வோதய, அதாவது சத்ருகுண்டான் கிராம சேவையாளர் பிரிவில் இருக்கிற வீட்டு திட்டம். அப்போ இந்த வீடு தெரிவெல்லாம் யார் எடுத்தது? வீடு இல்லாதாக்களுக்குன்னு சொல்லித்தான் இந்த அரச காணியையும் கொடுத்து இந்த வீடையும் கொடுத்தீங்க. இந்த ஒரு வீடு இல்லை, இந்த வீடியோவில் பாருங்க. இதில் நிலவரம் என்ன, இந்த பிரச்சனை என்ன? இந்த ஒரு புது வீடு, இந்த ஒரு வீடு, இந்த வீடு, எல்லா வீடும் கிட்டத்தட்ட 50-60-100 வீடு கிட்டத்தட்ட இருக்கு. 100 வீடு இருக்கும் பாலடையுது. இதுக்கு யார் காரணம்? இந்த பிரச்சனை தொடர்பாக இதில் சொல்லப்படுகின்ற விடயம் உண்மையிலேயே இந்த பிரச்சனை தொடர்பாக மிக முக்கியமாக இவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டியவர்கள். காரணம், இன்று பலர் வீடுகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். இருக்கிற வீடுகளில் கூட தங்க முடியாத நிலைமை இருக்கின்றது. பலருக்கு எங்கே செல்வதென்று தெரியாமல் என்று அவர்களுடைய எதிர்காலமே இல்லாமல் நிற்கின்றார்கள். ஆனால் இவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டு இவ்வளவு தூரம் கட்டி எழுப்பப்பட்ட வீடுகள் இன்று யாருமே இல்லாமல் இருக்கின்றது, கைவிடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த கைவிடப்பட்ட கட்டடங்களுக்கு மேலாக இனி மீண்டும் காட்டு மரங்கள் தான் மலரும். ஆக இவ்வளவு நிதியும் மீண்டும் மரம் வளர்வதற்காகவா என்பதுதான் கேள்வி. இது யாருடைய பணம்? இந்த செயற்பாடுகள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினால் செய்யப்பட்டதல்ல, இது கடந்த கால அரசாங்கத்தினால் செய்யப்பட்டது. ஆனால் இதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்பதையாவது அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? இவ்வளவு தூரம் இந்த பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது யாருடைய பணம்? இதை ஏன் இவ்வாறு செய்தார்கள்? இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? இப்படியான ஒரு இடத்தில் இப்படி வீடுகளை கட்டிவிட்டு மிச்ச காசை இவர்கள் அடிப்பதற்காக செய்த வேலையா? அல்லது இதில் இந்த பொறுப்பில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் இதை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்களா? அல்லது இந்த இடத்தில் இருந்த மக்களுக்கு என்ன நடந்தது? இதற்கான தீர்வு என்ன என்பது கூட இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்ற கேள்விதான். இன்று ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் அறிவித்திருக்கின்றார், கடல் தொழில் மூலம் கடல் தொழில் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் கடல் தொழில் செய்கின்றவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும், கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருந்தார். செய்திகளாக பார்த்திருக்கின்றோம். இவ்வளவு தூரம் இன்னும் இழப்பீடுகளை மக்களுக்கு கொடுத்து மக்களை கொஞ்சம் ஆற்றுப்படுத்துவோம், ஆறுதல் படுத்துவோம் என்பது, மீண்டும் நாட்டை கட்டியெழுப்பதற்கான செயற்பாடுகளுக்குள் மக்களை கொஞ்சம் நாங்கள் ஆறுதல் செய்து கொள்வோம் என்கின்ற விடயத்தை அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது பாதிக்கப்பட்ட தரப்புகளிடமிருந்து மாபெரும் குற்றச்சாட்டுகளை அரசு அதிகாரிகள் மீதும் கிராம சேவகர்கள் மீதும் மக்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த அரசாங்கத்தின் மீது மீண்டும் ஒரு அவதூறு வந்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் சரியான முறையில் மக்களுடைய கரங்களுக்கு சென்று சேரவில்லை என்பதும் வேதனைக்குரிய விடயம்தான். இந்த விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டியவர்கள் யார்? இதை குறித்து பேச வேண்டியவர்கள் யார்? இதை குறித்து முன்னின்று செய்திருக்க வேண்டியவர்கள் யார்? இந்த விடயங்கள் எல்லாம் இப்பொழுது பேசுபொருள்களாகி சமூக வலைத்தளங்களை அலங்கரித்ததன் பின்னர், இது மக்களுடைய கரங்கள் மக்களுக்கு பார்வைக்கு வந்ததன் பின்னர் செய்தியாக இந்த விடயத்தை எடுத்து காணொலியாக்கி யூடியூப் வலைத்தளங்களில் போடுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமானவர்களா? அல்லது இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்னரே மக்களோடு மக்களாக களங்களில் இறங்கி இருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்காக காச்சட்டையோடையோ டிஷர்ட்டோடையோ தொப்பியோடையோ எண்ணத்தோடையோ போய் நின்று அதில் முன்னின்று செய்தவர்கள் முக்கியமானவர்களா? யார் முக்கியமானவர்கள்? இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு யார் முன்னின்று செயற்பட போகின்றார்கள்? இதற்கான தீர்வுதான் என்ன? குறித்த பிரச்சனைகள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் இது பேசுபொருளாக மாறியதன் பின்னராவது இந்த கிராம சேவர்களுக்குள் மாற்றம் வந்ததா என்று பார்த்தால், இப்பொழுது ரவுடிசம் செய்யும் அளவுக்கு கிராம சேவர்கள் சென்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. காணொலி ஒன்றை காட்டுகின்றேன் பாருங்கள். இந்த பேர் ஏசுநாயகம் நார்கோயில் மேற்கு 424 ஜிஎஸ் பிரிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஒரு ஜிஎஸ் இந்த வீட்டை இந்த எங்களை அழிவுகளை பார்க்கல, நாங்கள் எத்தனை சொல்லியும் பார்க்கல. அந்த 12ஆம் தேதி ஒரு செய்திக்காரர் வந்த அப்புறம் ஒரு செய்திக்கு ஒரு இது தகவல் ஒன்று கொடுத்தாங்க. கொடுத்தா அது செய்தியில் போய்க்கொண்டு நிற்கிற கட்டத்தில் 12ஆம் தேதி அது கொடுத்தது. நேற்று 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11:04 ஒரு கோல் ஒன்று வந்தது. எனக்கு படுத்துருக்கேன், நல்ல நேரத்தில் வந்தது அவராக கழிச்சது. நீங்கள் ஜிஎஸ்ஐ பற்றி என்ன கொடுத்த நீ ஒன்று கேட்டார், செய்திகளை கொடுத்து நான் நோவம் பண்ணி இப்படி எங்களை தண்ணிகளை பற்றி எடுத்து கொடுத்தனான்னு சொல்ல அவர் டக்காண்டு ஜிஎஸ்ன்ற பேரை சொன்னார், தங்காண்டு பேர் ஜிஎஸ்என் முதல் சொல்லி தங்காண்டு சொல்லி போய் சொன்னார். நாளைய கடையில் நீ இந்த செய்தியை வாங்காட்டில் உன்னை துண்டு உண்டா மணக்காடு சந்தியில் வச்சு ஓட்டுவாங்க.
என்று சொல்லியிருக்காரு. பருத்துறைக்கு நீ போகிற மோட்டார் சைக்கிள் கலர் எல்லாம் தெரியும், மோட்டார் சைக்கிள் கலரும் சொன்னவனும் சொல்லி போட்டு இன்னும் துண்டு உண்டா வெட்டுவார் என்று சாத்தி சொல்ல. எனக்கு பயமாக கிடக்கு. ஆனால் எனக்கு ஒரு இழப்பு வந்தா அவர் ஜிஎஸ் தான் பொறுப்பு. எனக்கு ஒரு காயம் ஆகினா அவர் ஜிஎஸ் தான் எனக்கு பொறுப்பு சொல்லணும். அவர் தான் பொறுப்பு. ஜிஎஸ் பேரை சொல்லி தான் அவர் சொன்னவர். இதைத்தான் பட்ட சொல்லினார் குடுக்கத்தில். அப்போ அந்த நம்பர் எடுத்து வச்ச நம்பர் 074 31 75 244 284 இந்த நம்பரை தான் அவர் எடுத்து தான் எனக்கு பயப்படுத்துகிறார். இன்றைக்கு 15ஆம் தேதி இன்றைக்கு போலீஸுக்கு போய் கணிக்கிறேன். இப்போ போலீஸுக்கு மருதங்கனி போலீஸுக்கு போய் முறைப்பாடு ஒன்று செய்யப்படும். செஞ்சு ஓட்டு இந்த இடையில போவேக்கே ஒன்று எனக்கு ஒரு இது காயப்படுத்தி வெட்டுப்பட்டு செஞ்சால் இதுக்கு பொறுப்பு அந்த கோல் பண்ணினவரும் ஜிஎஸ் தான் எனக்கு பொறுப்பு. அதாவது தனக்கு ஏற்பட்ட இழப்பு, இந்த இழப்புக்காக தனக்கு தர வேண்டிய கொடுப்பனவு இது இன்னும் கிடைக்கவில்லை என்பதை ஊடகங்களுக்கு தெரிவித்த அந்த நபர், அந்த மனிதர் மீது குறித்த கிராம சேவகர், குறித்த அரசு அதிகாரி மீண்டும் ஒரு ரவுடிசத்தை முன்னெடுக்கிறார் என்று சொன்னால் இங்கே என்ன கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது? சுதந்திரமாக மக்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றதா? இது மக்களுடைய வாழ்க்கைக்கு சரியாக செயற்படக்கூடிய அதிகாரிகளாக இருக்கின்றார்களா, அல்லது இவர்கள் தொடர்ந்தும் இந்த அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர்களா? இவர்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்க போகின்ற சட்ட நடவடிக்கைகள் என்ன? இது யாருடைய மேற்பார்வையின் கீழ் இனி இந்த மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட இருக்கின்றது? காணொலியில் ஆரம்பத்தில் சொன்னது போல கடவுள் அருள் கொடுத்தாலும் பூசாரி விட மாட்டானாம் என்பது போல தான் இந்த விடயங்கள் இருக்கிறது இல்லையா? அரசாங்கம் கொடுப்பனவுகளை வழங்கினாலும் அதை மக்களுக்கு சென்றடைவதற்கான இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் வந்து அதை இல்லாமல் செய்கின்றார்கள் போல தான் இருக்கின்றது. இந்த காணொலியில் இன்னும் ஒரு விடயத்தை சேர்த்து கொள்ளுகின்றேன். இன்று மலையக பகுதி பல விடயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய பாலங்கள், வீதிகள், கிராமங்கள் இல்லாமலே போயிருக்கின்றது. ஆனால் மக்கள் ஒன்றாக சேர்ந்து பல அபிவிருத்திகளை மேற்கொள்வதை, மக்களாக சேர்ந்து அபிவிருத்திகளை மேற்கொள்வதை காணொலிகளாக பார்க்கின்ற பொழுது, புகைப்படங்களாக பார்க்கின்ற பொழுது மனதுக்குள் எவ்வளவு ஆறுதல், ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. அனர்த்தத்தின் பின்னர், இழப்பின் பின்னரும் மீண்டெழுகிறதே எங்கள் தேசம் என்று சொல்லி. ஆனால் வடக்கில் ஒரு பாலம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய இராணுவம் வந்து நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறது. இலங்கை இராணுவத்தினுடைய வேலையும் இந்திய இராணுவத்தினுடைய வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அந்த பிரதேசத்தில் சென்று நின்று காணொலிகள் விடுவதற்காக அரசாங்க அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களை காணொலி எடுப்பதற்காக பல யூடியூபர்ஸ், தங்களுடைய தேவைகளுக்காக ஒரு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கவும், அவர்களுக்கு பின்னால் அவர்கள் துதிகளை பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள் நிருபர்கள் என்று சொல்லவும், ஊடகவியலாளர்கள் என்று சொல்லுகின்ற போர்வையில் இருக்கவும், பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் களத்தில் நின்று அந்த விடயங்களை எடுத்து காணொலிகளாக்குகின்ற ஊடகவியலாளர்கள் ஒரு பக்கம் இருக்கவும், இன்று பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய எதிர்காலம் என்ன, தங்களுடைய இழப்பீடுகளுக்கான பதில் என்ன, அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருக்கவும், இன்னும் அரசாங்கம் மக்களுக்கான தேவைகளை வழங்கி அவர்களுக்கான அந்த இழப்புகளில் இருந்தவர்களை மீண்டெழுவதற்கான போராட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் இருக்கவும், இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி தங்களுடைய ஆட்சி அமைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டு சதியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கவும், இன்று நாட்டினுடைய நிலைமை இதுதான். ஒரு காலகட்டங்களில் போர், அடக்குமுறை, இனவாதம் அனைத்தும் அதிக அளவில் நடைபெற்று பேரிழப்புகளை சந்தித்து பெரும் துயர்களை அடைந்து மீண்ட இனம், மீண்ட நாடு, மீண்ட மக்கள். இன்று இந்த வேளையில் ஒரு வரலாற்று கதை அல்லது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சீனா இப்பொழுது சர்வதேச வர்த்தகத்தில் அல்லது உலக வல்லரசுகளுக்குள் தன்னை மிஞ்சி விடுமா என்று அச்சம் கொள்ளும் அளவுக்கு உலக வல்லரசுகள் எல்லாமே திகைத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக நிமிர்ந்து நிற்கிறது சீனா. ஆனால் இந்த சீனா ஒரு காலகட்டத்தில் எவ்வாறு வீழ்த்தப்பட்டது, இன்று நிமிர்ந்திருக்கின்ற இந்த சீனாவுக்கு பின்னால் மிகப்பெரியதொரு அவமானம் இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று வரை சீனாவில் அந்த விடயம் கற்றல் செயற்பாடாகவே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலேயே கல்வியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தங்களுடைய அவமானம். அந்த விடயத்தை உங்களோடு ஒரு காணொலியில் தெளிவாக பகிர்ந்து கொள்கின்றேன். மிக முக்கியமான விடயம் அது, அதை தெளிவாக முழுமையாக தர வேண்டும். ஆகவே இந்த விடயங்களை மாத்திரமே இந்த காணொலியில் பகிர்ந்து கொண்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுமா, இவர்களுடைய பிரச்சனைகள் பார்க்கப்படுமா, இவர்களும் இந்த நாட்டின் மக்கள் வாழ்வதற்கு உரிமை உடையவர்கள், இவர்களும் இந்த கொடுப்பனவுகள் அனைத்தையும் பெறுவதற்கு தகுதியானவர்களா? ஆம் என்றால் இவர்களுக்கு யார் மூலம் எவ்வாறு நீதி வழங்கப்பட இருக்கின்றது, இதற்கான பொறுப்பை கொடுக்க போகின்றவர் யார்? இதுதான் இன்றைய
கேள்வி இந்த காணொளியில். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது நான் திலீஷ் சிங்கராஜா. வணக்கம் உறவுகளே.